ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் பிரியாமதி. விஜயோட வீடியோ ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பேசின ஆடியோ இப்போ ரிலீஸ் ஆகி, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, நீ நடிகண்டா, உங்கடா தற்குதிகளா அப்படிங்கிற மக்கள்கிட்ட பல கேள்விகள் அவங்க மேலே தொடுக்கிற மாதிரி இருக்குது. அந்த ஆடியோவை நீங்கள் இப்போ கேட்டுட்டு வாங்க, அதுக்கப்புறம் மொத்தத்தை பேசலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ஹலோ 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 ப்ரோ, நான் ராகேஷ் பேசுறேன் லூப்ல இருந்து. கவி ப்ரோவா? ஹலோ சொல்லுங்க பிரதர், கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ. நான் ராகேஷ் பேசுறேன் லூப்ல இருந்து. உங்க நம்பர் சேவ் பண்ணிருக்கேன் பிரதர். ஓகே ஓகே ஓகே. இல்ல ப்ரோ, அதான் லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம். நீங்க டெலீட் பண்ணிட்டீங்களா? ஏன் டெலீட் பண்ணீங்க தெரிஞ்சுக்கலாமா? இல்ல பிரதர், அது பிரச்சனை ஆகும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க, அதான் பயமா இருந்துச்சு, டெலீட் பண்ணிட்டேன். ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணா ஏதோ போலீஸ் எல்லாம் வந்து நீங்க அதுல ஒன்னும் ரூமர்ஸ்ல ஒண்ணு ஸ்ப்ரெட் பண்ணல, நீங்க சப்போர்ட் பண்ண மாதிரி தான் பேசிருந்தீங்க தளபதிக்கு. சரி, நான் எதுக்கு கூப்பிட்டேன்னா, இப்ப இன்னைக்கு ஈவினிங் ஒரு 5 o'clock தளபதியோட ஒரு வீடியோ வந்து வரும். அது வந்து நீங்க அதை வந்து எப்படி சொல்றதுன்னா, தளபதிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இல்ல. அந்த வீடியோல தளபதி கொஞ்சம் எமோஷனா பேசியிருப்பாரு. ஸோ அந்த எமோஷன்ஸ் பாயிண்ட்ஸை மட்டும் வச்சுட்டு நீங்க ஒரு 2 minutes 3 minutesக்கோ ஒரு ரீல் மாதிரி பண்ணி போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்லாம் எதுவும் இல்ல, அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனா இருக்காரு, அதனாலதான் இந்த 3 நாளா அவர் வந்து பாக்கல. ஸோ அவரை புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். அவர் வந்து அவரோட குடும்பத்துல இருக்க 41 பேரை இறந்திருக்காரு. அதனாலதான் அவர் என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்தீங்கன்னா பெரிய இங்க கலவரம் நடக்கும், வேணாம் அப்படின்னு சொன்னனாலதான் போயிருக்காங்க. அது நம்மளுக்கு யாருக்கும் தெரியல அப்படின்னு ஒரு சட்டல் டோன் எடுத்துங்க, பொலிட்டிக்கல் டோன் எடுக்க வேணாம். உங்களுக்கு எங்க எப்படி சேஃபா இருக்குமோ நீங்க அது கொஞ்சம் பண்ணி தர முடியுமா? ஏன்னா இன்னைக்கு வந்து நம்ம வீடியோ உங்களுக்கு இன்னும் ஒரு 1.5 hours 2 hours எடிட் முடிஞ்சிடும். உங்களுக்கு அதை அனுப்புறோம். ஒன்ஸ் அது பப்ளிக்ல ஏர் ஆன உடனே நீங்க அது கொஞ்சம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க ஒன்ஸ் நீங்க ஒரு ரஃப் ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சுட்டு எனக்கு வந்து வாய்ஸ் நோட்டோ இல்ல ஸ்கிரிப்டோ அனுப்புங்க. நான் ஓகேனா அதை நீங்க பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இல்ல பிரதர், இது சரியா வரும்னு தோணலை எனக்கு. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டதுக்கே பிரச்சனை அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க. அது ஒண்ணு சரி வர்றது ப்ரோ ப்ரோ, அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாங்க இருக்கோம். அதாவது நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். நாங்க இருக்கோம். இதுக்கப்புறமும் நம்ம பிலிம் ப்ரமோஷன்ஸ் பண்ண போறோம். இன்னும் தளபதியோட ஜனநாயகம் எல்லாம் வருது, பிலிம் ப்ரமோஷன்ஸ் பண்ண போறோம். நம்ம கண்டிப்பா பாத்துக்கலாம் ப்ரோ, ஒன்னும் பிரச்சனை இல்லை. பெருசா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. அதே மாதிரி நீங்க ஸ்கிரிப்ட் எழுதுறப்ப அந்த பொலிட்டிக்கல் டோன் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு யாரும் கொஸ்டின் பண்ண போறது இல்லை. ஸோ அது கொஞ்சம் பண்ணித்தாங்க. ஏன்னா நாங்க இப்ப ஹைப்பர் லோக்கல் ஐடிஸா கொஞ்சம் போறதுனாலதான் எல்லாம் சின்ன சின்ன ஊர்ல இருக்க ஐடிஸ் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அந்த பேரோட நீங்க வந்துட்டீங்கன்னா இன்னும் பெரிய பெரிய படத்துக்கு நாங்க ப்ரொமோஷன் பண்ண போறோம். அதனால அப்ப கண்டிப்பா உங்களுக்கு தேவையானதை பண்றோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் சொல்லுங்க. லாஸ்ட் டைம் வந்து அந்த வீடியோக்கு 20,000 பே பண்ணிருந்தோம். இதுல 25 to 30 வரைக்கும் பண்ணலாம். ஏன்னா இந்த ஒரு 3 minutes வீடியோ நல்லா பண்ணலாம். கொஞ்சம் சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, பார்த்து சொல்லுங்க. சரி சரி ப்ரோ, நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றோம். இல்ல, எனக்கு ஒரு 1.5 hours சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா ஈவினிங் வந்து 5 o'clock அவருக்கு ரிலீஸ் ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா, நம்ம அதுக்கான அட்வான்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா நீங்க எனக்கு ஈவினிங்குள்ளார வீடியோ தந்துட்டீங்கன்னா ஃபுல் பேமெண்ட்டும் பண்ணிடலாம். ஏன்னா இதை வந்து திருப்பியும் இந்த வீடியோவை கீர்த்தி சுரேஷ்ல இருந்து எல்லாமே இதே மாதிரி ப்ரொமோட் பண்ண போறாங்க. இது தமிழ்நாடு மட்டும் இல்லாத டுவர்ட்ஸ் சவுத் இந்தியா வரைக்கும் தளபதியோட வீடியோக்கு வந்து ப்ரொமோட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்ப வரப்போ ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆக்டர்ஸ் தான் அடிப்பாங்க. ஏன்னா இது எதுக்குன்னா லோக்கல்ல இருக்கவங்களுக்கும் தளபதி வந்து தப்பு பண்ணல அப்படி காமிக்கிறதுக்கு. ஸோ கொஞ்சம் சீக்கிரம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. சரி சரி ஓகே ப்ரோ, நான் யோசிச்சுட்டு சொல்றேன் ப்ரோ. நான் ஷோரா கன்ஃபார்ம் பாசிட்டிவா எடுத்துக்கலாமா? தெரியல ப்ரோ, நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு கூப்பிடுறேன் ப்ரோ உங்களுக்கு. ப்ரோ கொஞ்சம் சொல்லுங்க. 30 வரைக்கும் பண்றோம். இல்லைன்னா நீங்க சொல்லுங்க, ஒரு ரேட் சொல்லுங்க, அது கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. ஹலோ 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 ப்ரோ, நான் ராகேஷ் பேசுறேன் லூப்ல இருந்து. கவி ப்ரோவா? ஹலோ சொல்லுங்க பிரதர், கேக்குதுங்களா? கேக்குது ப்ரோ. நான் ராகேஷ் பேசுறேன் லூப்ல இருந்து. நம்பர் சேவ் பண்ணிருக்கேன் பிரதர். ஓகே ஓகே ஓகே. இல்ல ப்ரோ, அதான் லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தோம். நீங்க டெலீட் பண்ணிட்டீங்களா? ஏன் டெலீட் பண்ணீங்க தெரிஞ்சுக்கலாமா? இல்ல பிரதர், அது பிரச்சனை ஆகும் அப்படின்னு பேசிக்கிட்டாங்க, அதான் பயமா இருந்துச்சு, டெலீட் பண்ணிட்டேன். ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணா ஏதோ போலீஸ் எல்லாம் வந்து நீங்க அதுல ஒன்னும் ரூமர்ஸ்ல ஒண்ணு ஸ்ப்ரெட் பண்ணல, நீங்க சப்போர்ட் பண்ண மாதிரி தான்
தான் பேசியிருந்தீங்க தளபதிக்கு. சரி, நான் எதுக்கு கூப்பிட்டேன்னா, இப்ப இன்னைக்கு ஈவினிங் ஒரு 5 o'clock தளபதியோட ஒரு வீடியோ வந்து வரும். அது வந்து நீங்க அதை வந்து எப்படி சொல்றதுன்னா, தளபதிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இல்ல. அந்த வீடியோல தளபதி கொஞ்சம் எமோஷனா பேசியிருப்பாரு. ஸோ அந்த எமோஷன்ஸ் பாயிண்ட்ஸை மட்டும் வச்சுட்டு நீங்க ஒரு 2 minutesோ 3 minutesக்கோ ஒரு ரீல் மாதிரி பண்ணி போட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதாவது இந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்லாம் எதுவும் இல்ல. அவர் வந்து ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனா இருக்காரு. அதனாலதான் இந்த 3 நாளா அவர் வந்து பார்க்கல. ஸோ அவரை புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். அவர் வந்து அவரோட குடும்பத்துல இருக்க 41 பேரை இறந்திருக்காரு. அதனாலதான் அவர் என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க போலீஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க வந்தீங்கன்னா பெரிய இங்க கலவரம் நடக்கும், வேணாம் அப்படின்னு சொன்னனாலதான் போயிருக்காங்க. அது நம்மளுக்கு யாருக்கும் தெரியல அப்படின்னு ஒரு சட்டில் டோன் எடுத்துங்க. பொலிட்டிக்கல் டோன் எடுக்க வேணாம். உங்களுக்கு எங்க எப்படி சேஃபா இருக்குமோ நீங்க அது கொஞ்சம் பண்ணி தர முடியுமா? ஏன்னா இன்னைக்கு வந்து நான் வீடியோ உங்களுக்கு இன்னும் ஒரு 1.5 hours 2 hours எடிட் முடிஞ்சிடும். உங்களுக்கு அதை அனுப்புறோம். ஒன்ஸ் அது பப்ளிக்ல ஏர் ஆன உடனே நீங்க அது கொஞ்சம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க ஒன்ஸ் நீங்க ஒரு ரஃப் ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சுட்டு எனக்கு வந்து வாய்ஸ் நோட்டோ இல்ல ஸ்கிரிப்டோ அனுப்புங்க. நான் ஓகேனா அதை நீங்க பண்ணுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இல்ல பிரதர், இது சரியா வரும்னு தோணலை எனக்கு. ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டதுக்கே பிரச்சனை அப்படி இப்படின்னு பேசிக்கிறாங்க. அது ஒண்ணு ப்ரோ, சரி வர்றது ப்ரோ அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாங்க இருக்கோம். அதாவது நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். நாங்க இருக்கோம். இதுக்கப்புறமும் நம்ம பிலிம் ப்ரொமோஷன்ஸ் பண்ண போறோம். இன்னும் தளபதியோட ஜனநாயகம்லாம் வருது, பிலிம் ப்ரொமோஷன்ஸ் பண்ண போறோம். நம்ம கண்டிப்பா பாத்துக்கலாம் ப்ரோ, ஒன்னும் பிரச்சனை இல்லை. பெருசா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. அதே மாதிரி நீங்க ஸ்கிரிப்ட் எழுதுறப்ப அந்த பொலிட்டிக்கல் டோன் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு யாரும் கொஸ்டின் பண்ண போறது இல்லை. ஸோ அது கொஞ்சம் பண்ணித்தாங்க. ஏன்னா நாங்க இப்ப ஹைப்பர் லோக்கல் ஐடிஸா கொஞ்சம் போறதுனாலதான் எல்லா சின்ன சின்ன ஊர்ல இருக்க ஐடிஸையும் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அந்த பேரோட்ல நீங்க வந்துட்டீங்கன்னா இன்னும் இப்ப பெரிய பெரிய படத்துக்கு நாங்க ப்ரொமோஷன் பண்ண போறோம். அதனால அப்ப கண்டிப்பா உங்களுக்கு தேவையானதை பண்றோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் சொல்லுங்க. லாஸ்ட் டைம் வந்து அந்த வீடியோக்கு 20,000 பே பண்ணிருந்தோம். இதுல 25 to 30 வரைக்கும் பண்ணலாம். ஏன்னா இந்த ஒரு 3 minutes வீடியோ நல்லா பண்ணலாம். கொஞ்சம் சொல்லுங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை, பார்த்து சொல்லுங்க. சரி ப்ரோ, நாங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றோம் ப்ரோ. இல்ல, எனக்கு ஒரு 1.5 hours சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா ஈவினிங் வந்து 5 o'clock அவருக்கு ரிலீஸ் ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சொல்லிட்டீங்கன்னா நம்ம அதுக்கான அட்வான்ஸ் பே பண்ணிட்டீங்கன்னா நீங்க எனக்கு ஈவினிங்குள்ளார வீடியோ தந்துட்டீங்கன்னா ஃபுல் பேமெண்ட்டும் பண்ணிடலாம். ஏன்னா இதை வந்து திருப்பியும் இந்த வீடியோவை கீர்த்தி சுரேஷ்ல இருந்து எல்லாமே இதே மாதிரி ப்ரொமோட் பண்ண போறாங்க. இது தமிழ்நாடு மட்டும் இல்லாத டுவர்ட்ஸ் சவுத் இந்தியா வரைக்கும் தளபதியோட வீடியோக்கு வந்து ப்ரொமோட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்ப வரப்போ ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஆக்டர்ஸ் தான் அடிப்பாங்க. ஏன்னா இது எதுக்குன்னா லோக்கல்ல இருக்கவங்களுக்கும் தளபதி வந்து தப்பு பண்ணல அப்படி காமிக்கிறதுக்கு. ஸோ கொஞ்சம் சீக்கிரம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ப்ரோ. சரி ஓகே ப்ரோ, நான் யோசிச்சுட்டு சொல்றேன் ப்ரோ. நான் ஷூரா பாசிட்டிவா எடுத்துக்கலாமா? தெரியல ப்ரோ, நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு கூப்பிடுறேன் ப்ரோ உங்களுக்கு. ப்ரோ கொஞ்சம் சொல்லுங்க. 30 வரைக்கும் பண்றோம். இல்லைன்னா நீங்க சொல்லுங்க, ஒரு ரேட் சொல்லுங்க, அது கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். நடிகனாக இருந்தார், இப்போது அரசியல்வாதியாக மாறியிருக்காரு, மாறிட்டு வர்றாரு, பக்கா அரசியல்வாதியாக மாற போகிறாரு. அதனால் அவர் நடிகராக இருந்தவர் அரசியல் பண்ணுறாரு, அவ்வளோதான். மக்களுக்காக நன்மை செய்யணுங்கிறத விட அவரோட ஆசையை அவர் வெளிப்படுத்துறதுக்காக வந்த பதவி தான் இது. அதனால் நான் இப்போ என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு நாம தான் முக்கியம். இந்த ரசிகன் ஆக்சுவலாக விஜய் நடிகராக இருந்து அரசியல்வாதியாக வந்திருக்காங்க. அதே மாதிரி ரசிகர்கள் எல்லாம் அப்படியே தொண்டர்கள் ஆவாங்கன்னு அவர் நினச்சிட்ருக்கிறாரு. ரசிகனாக இருக்கிறது வேற, தொண்டனாக இருக்கிறது வேற. மக்களை சிந்திச்சு, அதுக்காக நான் டிஎம்கேவையும் நல்லவங்கன்னு சொல்ல வரல, ஏடிஎம்கேவையும் நல்லவங்கன்னு சொல்ல வரல, டிவிகேவையும் நல்லன்னு சொல்ல வரல, எந்த கட்சியும் நல்லவங்கன்னு சொல்ல வரல. அரசியல்வாதிகள் இப்படித்தான் இருப்பார்கள். மக்களாகிய நாம் தான் கரெக்டாக சிந்தித்து செயல்படணும். இப்போது இவ்வளோ குடும்பங்கள் அவங்கள இழந்திருக்காங்க. இது ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் இல்லையா? நாம் தான் யோசித்து இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம என்ன பேசினாலும் வந்து டிவியில் பார்த்துட்டே வந்து நம்ம ஓகேவா ஓகே இல்லையா ஓட்டு போடலாமான்னு நம்மளால சிந்திக்க முடியும். ஏன்னா எல்லாத்து கையிலையும் இப்போ வந்து ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது, எல்லாத்துலேயும் டிவி இருக்குது, எல்லா வீட்லேயும் டிவி இருக்குது. நான் உங்களுக்கு சொன்னது புரிஞ்சுது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
பிடிச்சிருந்துச்சுன்னா டியூன் டு பிரியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதனால் இனிமேல் யாரும் இந்த மாதிரி போய் சாக வேண்டாம். முன்கூட்டியே நாங்கள் வந்து தேர் திருவிழாக்கு இந்த மாதிரி போகும்போதே பயங்கர கூட்டம். ஒரு ஸ்டேஜில் கூட்டம் அதிக ஆக இது ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு என் குழந்தைங்களையெல்லாம் கூப்பிட்டு நான் வந்துட்டேன். அதுவே நான் வந்து இப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இந்த இன்சிடென்ட் பார்த்ததுக்கப்புறம் ஐயோ நம்ம ஒரு வயசு குழந்தைய கூப்பிட்டு போயிருக்கோமே அப்படின்னு எனக்கு இப்போவே நடுங்குது. அதனால் எல்லோரும் சேஃபாக இருக்கணும். நம்ம குடும்பத்துக்கு நாம தான், அதுதான் முக்கியம். பாய்.